مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب آمنت بالله صدق الله مولانا الكريم الأمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا العظيم الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا مرشدا கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாரணமானவர்களே மௌலானாமார்களே மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சையதுனா ஷாவுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய சிறப்பான இந்த மஜ்லிஸில தொடர்ச்சியாக அவர்களுடைய வரலாற்று முக்கியத்துவத்தின் நிகழ்வுகளை நாங்கள் படித்து வருகின்றோம் பேசி வருகின்றோம். அந்த வகையில அவர்களுடைய 18வது வயசுல அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அந்த அசரீரியின் மூலமாக தன்னுடைய ஆத்மீக குருநாதரை தேடி தாய் தந்தையிடத்தில் அனுமதி பெற்று அவர்கள் குவான்கீன் என்று சொல்லக்கூடிய ஊரை நோக்கி சென்றார்கள். போற வழியில எத்தனையோ மக்களை காபிர்கள நெருப்பு வணங்கிகள இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். பல்வேறுபட்ட கராமாத்துக்களை காட்டிக் கொண்டே போனான். இறைநேசர்கள் அவுலியாக்களை சகவாசம் வைப்பது, அவுலியாக்களை அன்பு வைப்பது என்பது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு வாக்கியம். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்று தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ்வுடைய திக்ரில் கழித்து ஷைத்தானை எதிர்க்கும் வெப்பன்ஸாக ஆயுதமாக அந்த திக்ரை பயன்படுத்தி அவர்களுடைய குறிக்கோள் முழுக்க அல்லாஹ்வாகவே இருந்தார்கள். எங்கள்கிட்ட நாங்க கேட்டாங்க, என்னத்துக்கு அமல் செய்றீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் தஹஜ்ஜத் தொழுகிறீங்க, சுன்னத்தான நோன்புகளை குடிக்கிறீங்க, பல்லோட நின்றுதாம சுன்னத்தான அமல்களையும் செய்றீங்க என்று கேட்ட நாங்க என்ன சொல்லுவோம்? சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வோம். சொர்க்கத்தை அடைகிறதுக்காக வேண்டிதான் நாங்க அமல் செய்வதாக நாங்க சொல்லுவோம். ஏன் பாவம் செய்றீங்க இல்லைன்னு கேட்டா, ஏன் பாவம் செய்யாம இருக்கிறோம்? பாவம் செய்தால் அல்லாஹ் நரகத்தில் போட்டுடுவான், நரக தண்டனைக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம், நரகத்தின் பிறகுகளாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் பாவம் செய்யாமல் இருக்கின்றோம் என்று நாம சொல்வோம். அதுதானே சரி. ஆனா இறைநேசர்களான அவுலியாக்கள், அல்லாஹ்விலே தன்னை மாய்த்துக் கொண்ட அழித்துக் கொண்ட இறைநேசர்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாம் அமல்களின் மூலமாக சுவர்க்கம் அடையணும் என்ற ஆசை அவர்களுக்கு கிடையாது. பாவம் செய்யாமல் இருப்பதன் மூலமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறணும் என்ற நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு இறைநேசர்கள் அவுலியாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸின் கதாநாயகராக இருக்கக்கூடிய குதுபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட உலகத்தில் தோன்றிய எல்லா இறைநேசர்கள் அவுலியாக்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நடுநிசையில எழுப்பிவிட்டு எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுவாங்க. அந்த தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்வோட பேசுவாங்க. எப்படி தெரியுமா? இறைவா, எல்லா மக்களும் தூங்கும் நேரத்தில் நான் தூக்கத்தை ஒதுக்கி வெறுத்து தியாகம் செய்து நான் ஏன் அமல் செய்கின்றேன் என்று சொன்னால், போன்ற சுவர்க்கத்தை ஆசை வைத்து அல்ல, போன்ற சுவர்க்கம் எனக்கு தேவையில்லை, நான் கஷ்டப்பட்டு அமல் செய்வதெல்லாம் சுவர்க்கத்துக்காக வேண்டி அல்ல, பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாத்து தக்குவாவோடு வாழ்வது போன்ற நரகத்திற்கு பயந்து அல்ல, அப்படி நாங்க ஒன்ற நரகத்தை பயந்துதான் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னா அந்த நரகத்திலேயே எங்களை போட்டு பொசுக்கி விடுவாயாக என்று
கேட்பார்கள். சொர்க்கத்துக்காக வேண்டிதான் அமல் செய்கிறோம் என்ற நோக்கம் சொர்க்கமாக தான் இருந்தால் அந்த சொர்க்கத்தை நீ யாருக்கும் கொடுத்துக்கொள், எங்களுக்கு உள்ள சொர்க்கம் தேவையில்லை. அப்படி என்றால் அந்த இறைநேசர்களுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரிதா. அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டால் அது போதும். அல்லாஹ்வுடைய சொர்க்கமும் தேவையில்லை, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேவையில்லை. அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வுடைய ரிதா எங்களுக்கு கிடைத்து விட்டால் அது போதும் என்ற நோக்கத்தோடு குறிக்கோளோடு உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழித்தவர்கள் வீரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்விலேயே தன்னை மாய்த்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டியே தனக்கு வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் துறந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய உலகத்தில பல்வேறுபட்ட சோதனைகளுக்கும் தியாகங்களுக்கும் முகம் கொடுத்த இந்த இறைநேசர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களை நேசம் வைத்து எனக்காக வேண்டி வாழுகின்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களோடு முஹப்பத் வைக்கின்றான். யார் முஹப்பத் வைப்பது? அல்லாஹ் அவர்களோடு முஹப்பத் வைக்கின்றான். அவர்களை அல்லாஹ் முஹப்பத் வைத்து விட்டால் அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறார். ஹதீஸுல் குத்ஸி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், என்னுடைய நேசர்கள் என்னிடத்தில் அவர்களை நெருங்கி நான் அவர்களை அன்பு வைத்து விட்டால் குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவங்க கேட்கும் காதாக நான் ஆகிவிடுவேன். வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவங்க பார்க்கும் பார்வையாக. வரிஜலஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவங்க நடக்கும் கால்களாக. வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவங்க பிடிக்கும் கைகளாக. அவர்களுடைய முழு சக்திக்கும் நான் பொறுப்பேற்று எல்லா விதமான பவர்களையும் அந்த இறைநேசர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்ற செய்தியை அல்லாஹ்வாகவே சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட இறைநேசர்கள் அல்லாஹ்விலேயே தன்னை அழித்துக் கொண்டு மாய்த்துக் கொண்டு சதாவும் அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்திருக்கக்கூடிய இந்த இறைநேசர்களை அன்பு வைப்பது, அவர்களை ரெஸ்பெக்ட் பண்றது கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுடையும் கட்டாய கடமை. அவர்களை நேசம் வைத்ததனுடைய அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் இந்த இடத்தில சுமார் 140 வருஷத்தையும் தாண்டி இந்த இடத்தில் ஒவ்வொரு வருஷமும் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுடைய மனாக்கிபு உருஸ் வைபவம் மிகவும் நாளுக்கு நாள் விமர்சையாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என்று சொன்னால் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. வருஷா வருஷம் அவங்களை நினைக்கணும், வருஷத்துக்கு ஒருக்கையாவது அவங்க மீது ஒரு ப்ரொடியூசர் கந்தூரியை கொடுக்கணும் என்று சொல்லி அதற்காக வேண்டி முயற்சி செய்து நேரத்தை காலத்தை கழித்து அதற்காக வேண்டி பணங்காசுகளை செலவழித்து மக்களை கூட்டி சிறப்பான முறையில் மஜ்லிஸ்களை நடாத்துறதன் நோக்கம் அந்த இறைநேசர்கள் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு. அவர்கள் மீது அன்பு வைக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியம் என்ன, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நமக்கு என்ன நன்மை இருக்குது? அவுலியாக்களை அன்பு வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான், கூனு மஅஸ் ஸாதிகீன். உலகத்தில் நீங்க வாழும் பொழுது வாழும் காலமெல்லாம் ஸாதிகீன்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்களோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உங்களுடைய சகவாசத்தை அவர்களோடு ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இறைநேசர்களோடு அன்பு பண்பு நேசம் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். இறைநேசர்களை அன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? உதாரணத்திற்கு ஒரு வரலாறை குர்ஆனில் இருந்து சொல்லி காட்டுவதாக இருந்தால், சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை தோறும் எங்களுக்கு ஓதுறதுக்கு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு சூரத். பரலான அமல்களோடு நாங்கள் நின்றாம எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம். அதுதான் அவுலியாக்களை நாங்கள் நேசம் வச்சிருப்பதனுடைய உண்மை தன்மை. அதுதான் அவுலியாக்கள் எந்த ஒரு சுன்னத்தை, குறிப்பாக மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையிலையும் சரி, தன்னுடைய அன்றாட நடைமுறையிலையும் சரி, சாப்பாடு மற்ற மக்களோடு பழகுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, சாப்பாட்டின் பொழுது எப்படி நடந்து கொண்டாங்க, தூங்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டாங்க, மனிதர்களோடு பழகும் பொழுது எப்படி நடந்து கொண்டாங்க. பணிவுத்தன்மை, யாரிடத்திலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் பெருமை வந்துடக்கூடாது, எதை வச்சும் பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு நான் வசந்தா இருக்கிறேன் என்ற பெருமையோ, அல்லது எனக்கிட்ட பணம் காசு சொத்து சுகம் இருக்குது, கடை இருக்குது, வாகனம் இருக்குது என்ற பெருமையோ, அல்லது எனக்கு நல்லா படிக்க எனக்கு நல்லா நுழைவு இருக்கின்றது என்ற எந்த பெருமையோ,
உலகத்தில் எந்த விதமான பெருமைகளும் யாரிடத்திலையும் இருந்திடக்கூடாது. பெருமைக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல அணுவன்னு சொன்னாக்கா இந்த கடுவை விடவும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் ஒரு அணு. அந்த அணுவளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருமை இருந்துட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் பெருமை வரக்கூடாது. மற்றவன் தொழுகிறான் இல்ல நான் தொழுகிறேன் என்றதுக்காகவே நான் தொழுகிறேன் என்ற தொழுகையை வச்சு என்ற அவரை வச்சு கூட எனக்கு பெருமை அளிக்கிறான். மற்றவன் அறிவில்ல என்னிடத்துல இல்மு இருக்குது இதை வச்சு என்னிடத்துல பெருமை வர முடியாது. எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கும் பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே யாராவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அணுவளவும் பெருமை வந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமையுள்ள மனிதன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று மட்டும் சொல்லல, சொர்க்கத்தின் வாடை சொர்க்கத்துடைய வாசத்தை கூட அவனால நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாசம் என்பது சொர்க்கத்திற்கு வெளியில 10,000 மைல்களுக்கு அந்தாலையும் சொர்க்கத்தின் வாசம் வீசிக்கொண்டிருக்கு. அப்ப சொர்க்கத்திற்கு கிட்டவும் ஒரு மனிதனுக்கு போக முடியாது. யாருக்கு அணுவளவும் ஒரு மனுஷன் உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது. அப்ப இப்பேற்பட்ட உள்ளத்தின் மிக மோசமான குணங்கள் பெருமை, தற்பெருமை, பொறாமை, நயவஞ்சகம், பொய் பேசுவது, இதுவெல்லாம் உள்ளத்தினுடைய ஆக மோசமான குணங்கள். இந்த குணங்களை எல்லாம் அகற்றி அல்லாஹ்விடத்திலே லயித்தவர்கள் மீரான் சாஹிபின் நாகூரியை கத்தர் செல்லவர்கள் யாரோடும் பணிவோடு நடப்பார்கள், யாரோடும் மிகவும் பண்பாக அஹ்லாக்கோடு நடப்பார்கள். இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய மிக பெரும் ஒரு பாடம் தபஸ்ஸுமுக ஃபீ வஜி அஸீக ஸதகா கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய முகத்தை பார்த்து கண்ணியமாக புன்முறுவல் பூப்பது, லேசாக சிரிப்பது, அனைவன் ஒரு முஸ்லிமே இவர் ஒரு மனுஷனே என்றதுக்காக அடுத்த மனிதனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பது, அடுத்த மனிதனை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக அவனோட முகத்தை பார்த்து சிரிக்கிறதே இபாதத். அப்படி சிரித்தால் சதக்கா தர்மமுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்தவன முகத்தை பார்த்து நான் ஏன் சிரிக்கணும், அவன் ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, நான் ஏன் படிப்பு என்ன அவன் படிப்பு என்ன, அவன் பணம் என்ன ஏன் பணம் என்ன என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் அடுத்த மனிதனுக்கு மனிதனை விட தன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் பெருமையாக மேலாக நினைச்சிட்டாக்கா அதுதான் பெருமை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெருமையை உள்ளத்தை விட்டு அகற்றக்கூடிய நல்ல ஒரு அருமருந்தை சிறந்த ஒரு அமலை உம்மத்துக்கு சொல்லி தந்தார். அல்-பாதிஉ பிஸ்ஸலாம் கரீபு மினல் கிப்ர் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஸலாத்துக்கு முந்திக் கொள்வான். ஒருத்தரை கண்டாக்கா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சல்லிம் அலாமன் அரஃப்த வமல்லம் தாரிஃப். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ முஸ்லிம் என்று விளங்கிட்டாங்க அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லணும். சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கும். அதே போன்று சலாத்துக்கு முந்திக் கொள்வது, அவர் சலாம் சொன்னா பார்ப்போம் நாங்க பதில் ரிப்ளை பண்ணுவோம் என்று இல்லாம அவர் சலாம் சொல்றதுக்கு முன்னால நான் சலாம் சொல்லிக் கொள்ளணும் என்று சலாத்துக்கு யார் முந்திக் கொள்வார்களோ அந்த பழக்கம் பரீஉம் மினல் கிப்ர், உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமை, எங்களை சொர்க்கத்துக்கு இட்டு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பெருமையை இந்த சலாத்துக்கு முந்திக் கொள்ளக்கூடிய பழக்கம் எங்களுடைய உள்ளத்தை விட்டு அப்படியே அகற்றி வைக்கும் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே இயன்ற அளவுக்கு நற்குணங்கள், பணிவு, நல்ல அகலாக்குகள், அமல் இபாதத்தில் பேணுதல் இதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வரணும். பரலோடு மட்டும் நின்றுடாம எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களின் பக்கம் கவனம் செலுத்தணும். அந்த வகையில மீரான் சாஹிபின் நாகூரியை கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவர்கள் அப்படி எல்லா சுன்னத்துக்களையும் பேணிய மிகப்பெரும் ஒரு மாமனிதராக மிகப்பெரும் இறைநேசத்தின் உச்சத்தை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஓதுறது எங்களுக்கு சுன்னத். எந்த அளவுக்கு கிழமைக்கு ஒருக்க கிடைக்கக்கூடிய பாக்கியம். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதினால் இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது அவனுக்கு பிரகாசமாக இருக்கும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். எனவே எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களின் பக்கம் நாங்கள் கவனம் செலுத்தணும் என்பதையும்
இந்த சந்தர்ப்பத்தில் நாம ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்லி காட்டுகிறார். அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள். அந்த குகைவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்க நபிமார்களோ ரசூல்மார்களோ அல்ல, அவுலியாக்கள், இறைநேசர்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதற்காக மக்களுடைய சகவாசத்தில் இருந்தால், அந்த காலத்தில் இருந்த ஒரு அரசன் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் இஸ்லாமிய சட்டத்திற்காக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க இயலாத ஒரு நிலைமை இருந்தது. எனவே தங்களுடைய ஈமானை இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் மனித சஞ்சாரமற்ற குகைகளுக்கு காடுகளுக்கு சென்றார்கள். ஒரு குகையில சென்று அடங்கிக் கொண்டார்கள். குகையில பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 309 வருஷங்கள் அந்த குகைக்குள்ளாக தூங்கினார். குகைக்குள்ளாக 309 வருஷங்கள் தூங்கிட்டு கண்மொழிச்சார். ஒரு மனுஷன் எவ்வளவு காலத்தான் சாப்பாடு இல்லாம குடிமானம் இல்லாம உயிர் வாழ முடியும்? எத்தனை நாளைக்கு குடிக்காம தின்னாம வாழையது? அப்படி ஒரு மனிதன் தூக்கத்தில் இருந்தாலும் அவன் இறையடி சேர்ந்திருவான், மரணித்து விடுவான். ஆனால் இறைநேசர்களுடைய அற்புதத்தை கராமத்தை பாருங்க. எந்த விதமான ஒரு சொட்டு தண்ணி சொட்டு கூட இல்லாம 309 வருஷங்கள் அவங்க தூங்கிக்கால் அல்ல அவங்களை தூங்க வச்சிருக்கிறான். 309 வருஷங்களுக்கு பின்னால் அவர்கள் கண் ஒழித்தார்கள் என்ற வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றதோட அவர்கள் இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தனி ஒரு பவர் அது. அதோட அந்த இறைநேசர்களோடு அவங்களை ஃபாலோ பண்ணி சென்ற ஒரு நாய், அந்த நாயை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகல்புரும் பாசித்துல் திராஇ பில் வஸீம். அந்த நாய் அவங்க விரட்ட விரட்ட அவர்களோடு அவுலியாக்களோடு அன்பு வச்சு அவங்களின் மீது சகவாசம் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அந்த நாய் அவங்க விரட்ட விரட்ட அவங்களை ஃபாலோ பண்ணியே போயிட்டு அவங்க 309 வருஷம் தூங்கும் வரைக்கும் அவர்கள் தூங்குகின்ற அந்த குகை வாசலிலே அந்த நாய் தன்னுடைய முழங்கைகளை அப்படியே மடித்து வச்சுக் கொண்டு அது அப்படியே இருந்தது என்ற செய்தியையும் அந்த வரலாறு அந்த நாயை பற்றியும் சொல்லி காட்டுகிறார் குர்ஆன். அந்த நாய் இறைநேசர்களோடு அன்பு வச்சது, சகவாசம் வச்சது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அந்த நாய்க்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பாக்கியம் என்ன தெரியுமா? நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் அந்த நாய்க்கு சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை கொடுக்கிறார். ஏன்? அவுலியாக்களோடு சகவாசம் சுஹபத் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டதுக்காக வேண்டி ஒரு நாய் இஸ்லாத்தில் நஜீஸாக்கப்பட்ட ஒரு பிராணி. அது பட்டா 7 தடவை கழுவணும், ஒரு தடவை மண் போட்டு கழுவணும். அப்படிப்பட்ட நஜீஸாக்கப்பட்ட ஒரு பிராணியாக இருந்து அதற்கு நல்ல குணங்கள் இருக்கின்றது, நன்றியுணர்வு இருக்கின்றது, சகவாசம் வச்சது, நல்லவர்களை சகவாசம் வச்சது என்ற காரணத்தினால அல்லாஹ் நாளை கியாமத்தில் அந்த நாய்க்கே சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை கொடுக்கிறான். நாய் தொழுதுட்டான், நோம்பு கொடுத்துட்டான், ஹஜ் உம்ரா செஞ்சுட்டான், சதக்கா கொடுத்துட்டான், மற்ற அமல் செஞ்சுட்டான். அமல் எதுவும் இல்லை. செஞ்ச அமல் எது? அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்ற இறைநேசர்களான அவுலியாக்களை அது அன்பு வைத்தது, ரெஸ்பெக்ட் பண்ணியது, அவர்களோடு சேர்ந்து இருந்தது என்ற காரணத்தினால் அல்லாஹ் நாளை கியாமத்தில் அந்த நாய்க்கும் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அளிக்கின்றான். அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சொர்க்கத்தில் நஜீஸ் எதுவும் இல்லையே, சொர்க்கத்தில் சுத்தமானவைகள் மட்டும்தான். அப்ப நாய் என்பது நஜீஸ். அப்ப இந்த நாய் சொர்க்கம் வைத்தால் சொர்க்கத்திலேயும் நஜீஸ் இருக்கின்றது என்று வந்துருமே என்று சொன்னால் அந்த நாய் நாயினுடைய தோற்றத்தில் அல்ல. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டு செம்மறி ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு அனுப்பினானே, அந்த செம்மறி ஆட்டினுடைய உருவமாக இந்த நாய் ஒரு மாற்றம் கண்ணியமான ஒரு பிராணியாக, பரிசுத்தமான ஒரு பிராணியாக நாளை கியாமத்தில் இந்த நாய் சொர்க்கம் செல்லும் என்ற செய்தியை அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அவுலியாக்களை அன்பு வச்சுட்டாக்கா ஒரு நாய்க்கு சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியம் கிடைக்குது என்று சொன்னால், மனிதர்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினரே வளர்ந்தது கர்ரம்னா பனி ஆதம், மனித படைப்பை நாங்கள் ரெஸ்பெக்டான கண்ணியமான ஒரு படைப்பாக ஆக்கியிருக்கிறோம். அந்த மனிதன் அவுலியாக்களை நேசம் வச்சுட்டாக்கா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியம் எவ்வளவு என்பதை தான் அந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த வரலாறு இந்த உம்மத்துக்கு படித்து தந்து கொண்டிருக்கிறது. எனவே இறைநேசர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அனைத்தையும் துறந்தார்கள்.
இறைநேசர்கள் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு பணி என்ன தெரியுமா? நஃப்ஸோடு ஜிஹாது செய்தார்கள். நஃப்ஸ் என்பது அன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜிஹாது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து சஹாபாக்களோட ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்காங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ரஜானா மினல் ஜிஹாதில் அக்பரி ரஜானா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிக சின்ன ஒரு யுத்தத்தை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிட்டு வந்தீங்க, பெரிய ஒரு ஓருக்காக வேண்டி வந்திருக்கோம், பெரிய ஒரு யுத்தத்துக்காக வேண்டி வந்திருக்கோம். சஹாபாக்கள் பார்த்தாங்க, எவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்துக்கு நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தீங்க, எங்களோட வந்து எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹீதாகிட்டாங்க, கபருக்கு போயிட்டாங்க, எத்தனையோ சஹாபாக்கள் கையில்ல காலில்ல ரத்த காயங்களோடு இருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய இவ்வளவு பெரிய யுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் சின்ன ஒரு போர் யுத்தம் என்று சொன்னது மாத்திரம் இல்லாம மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு செல்றதுக்கு நாங்க ரிட்டர்ன் வந்திருக்கோம் என்று சொல்றாங்களே, அப்படி என்றால் இதை விட பெரிய யுத்தம் நீக்கி போல சொல்லி சஹாபாக்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நாங்க யுத்தம் செஞ்சது வந்து காபீர்களோட வாளேந்தி யுத்தம் செஞ்சுட்டு வந்தோம், இஸ்லாத்தின் விரோதிகளோட இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யுத்தம் செஞ்சுட்டு வந்தீங்க. இப்ப என்ன யுத்தத்துக்கு வந்தீங்க தெரியுமா? அது சின்ன போர். காபீர்களோடு செஞ்ச யுத்தம் அது சின்ன யுத்தம். பெரிய யுத்தம் எதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்ப நாங்க வந்துட்டோம், இதற்கு பின்னால எங்களுடைய நஃப்ஸ் எங்களுடைய ஆத்மா இருக்கின்றது, இதுதான் எங்களோட மிகப்பெரிய விரோதி. காபீர்களை விடவும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு விரோதி ஒருத்தருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதுவிக்க நஃப்ஸுக்கல்லதி கீழஜன்பை, உன்னுடைய விரோதிகளில் மிகப்பெரிய பகைவன் போன்ற பகைவர்களில் எல்லாம் மிகப்பெரிய பகைவன் விரோதி யார் தெரியுமா? உன்னை ரெண்டு தோல் புஜத்துக்கும் உன்னை ரெண்டு சோல்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மா ஓட்ட நஃப்ஸ் இருக்கின்றது, அந்த நஃப்ஸ் தான் உன்னுடைய மிகப்பெரிய விரோதி. இந்த நஃப்ஸ் தான் ஒரு மனுஷனை நரகத்தின் பக்கம் இட்டு செல்வதும் சுவர்க்கத்தின் பக்கம் இட்டு செல்வதும். எனவே இந்த நஃப்ஸை யார் பக்குவப்படுத்தி நஃப்ஸுக்கு தான் அடிமையாகி விடாமல் நஃப்ஸை தனக்கு அடிமையாக்கிக் கொள்ளார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை இந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். வகத் காப மன் தஸ்ஸாஹா, இந்த உள்ளத்தை இந்த ஆத்மாவை யார் ஊத்தையடை செய்தார்களோ அணுக்கடைய செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி பெற்றவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காட்டுகிறார். உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்றவர்கள், உள்ளத்தை அந்த ஆத்மாவை அகத்தை அசுத்தப்படுத்தியவர்கள் அணுக்காக்கியவர்கள் அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நஃப்ஸோடு ஜிஹாது செய்வதுதான் பெரிய யுத்தம். இதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப உலகத்தில் வாழ்ந்த ஓர் இறைநேசர்கள் உட்பட அவர்களுடைய பேரராக திகழக்கூடிய இந்த மஜ்லிஸின் கதாநாயகர் ஷாவுல் ஹமீத் பாதிஷா நாயகர் உட்பட உலகத்தில் தோன்றிய எல்லா இறைநேசர்களும் நஃப்ஸோடு ஜிஹாது செய்தார்கள். நஃப்ஸ் என்ன செய்யும்? தூக்கத்திலிருந்து எழும்புறதுக்கு மனசு இடம் கொடுக்காது. நல்லா தூங்கி இருக்கும், காலையில எவ்வளவு வேலை வெட்டி இருக்குது, வேலைக்கு போகணும், ஆபீஸுக்கு போகணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லி தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு இடம் கொடுக்காது. சில பேருக்கு சுபஹ் தொழுகிறதுக்கு கூட விடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி 7 மணி 8 மணிக்கு பிறகுதான் வேலைக்கு போகணும், ரெடியாகணும் இடத்துக்காக அதுக்கு பிறகுதான் வசூலும் போறது. ஏன் வேலைக்கு போகணும் இடத்துக்காக எழும்பலாம், ஆனால் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தஹஜ்ஜுத்துக்கு எழும்புறதுக்கோ சுபஹுக்கு எழும்புறதுக்கோ மனம் இடம் கொடுப்பதில்லை. அந்த நேரத்தில் நஃப்ஸோட போராடி நஃப்ஸுக்கு இடம் கொடுக்காம நாம அந்த நஃப்ஸை அடிமையாக்கி நஃப்ஸுக்கு வழிபட்டு விடாமல் எழுப்பி தியாகம் செய்து தொழுதுட்டால்தான் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுவது. இதைதான் சில கட்டத்தில் எங்கட நஃப்ஸ் சில நல்லதையும் சொல்லுது. நஃப்ஸ் எப்பொழுதுமே எங்களுக்கு விரோதி, நல்லதை சொல்ல மாட்டாது. எப்பொழுதுமே பாவத்தின் பக்கம் தான். இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எங்களுடைய ஆத்மா எப்பொழுதுமே பிஸ்ஸு
கெட்டதை கொண்டு பாவங்களை கொண்டுதான் எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதை செய், அதான் பார்க்கறதுக்கு எவ்வளவு கண்குளிக்காய், அதை பாரு, மோசமான பார்வைகளை பாரு, கேட்கக்கூடாத செய்கிற கேளு, அதுல உனக்கு இன்பம் இருக்குது. இப்ப மற்றவனை பத்தி நீ என்னது குறைகளை பேசி அவனுக்கு ஏசி, இப்படி எங்களை தீயதின் பக்கம் எங்களை ஆர்டர் பண்ணக்கூடியதான் எங்களை நப்சு. சில கட்டங்கள்ல இதே நப்சு சில நல்லதின் பக்கமும் எங்களுக்கு ஆர்டர் பண்ணும். நல்லதை செய்யற மாதிரி காட்டி முக்கியமானதை விட்டு ஆளாக்கிறதுக்கு இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி நப்சு எங்களின் பக்கம் சில தீமைகளை ஏவிக்கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் ராவைக்கு வரவையில ஒரு 10 மணியோ இன்னைக்கு போல ஒரு 11 மணிக்குள்ளார படுத்துக்கிறாங்களா, அவருக்கு சகஜத்துக்கு இருக்கிறான், குறைஞ்சபட்சம் சுபவுக்கு சரி எப்படியாவது இருக்கிறான் என்று சொல்லி வச்சுக்கணும். கொஞ்சம் லேட்டாவி 12 மணிக்கோ ஐட்டங்காலையோ அவர் தூங்கிட்டார் என்று சொன்னா சுபவு மிஸ் ஆகும் என்று இருக்குது. அந்த வளமையா படுக்கிற டைமுக்கு படுத்துட்டார் என்று சொன்னா தூங்கிட்டார் என்று சொன்னா சுபவுக்கு எழுதிக்கலாம். ஆனா நப்சு சொல்லுது கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு ஒரு அவர் குரான் ஓதிட்டு ஒரு யூதர் குரான் ஓதிட்டு படுத்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நப்சு சொல்லுது. குரான் ஓதுறது பாவமா, இல்லாட்டி ஒரு அவருக்கு கொஞ்சம் திக்ர் வச்சுட்டு படுப்பமே, நல்ல விஷயங்களை எங்களுக்கு ஏவுது நப்சு. அப்ப ஏவினா எதற்காக வேண்டி இடத்தை பிளான் பண்ணி நாங்க ராவைக்கு குரான் ஓதாம படுத்ததற்காக வேண்டி எல்லாம் எங்களை குற்றம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா சொபோ மிஸ் ஆகினாக்கா அது பரலோட எங்களுக்கு மிஸ் ஆகுது, பாவத்தாளிகளாக ஆகிடும். அப்ப பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சுபகுக்கு எழுப்பாம இருக்கணும் என்றதுக்காக வேண்டி அந்த நப்சு பிளான் பண்ணி இவனை கொஞ்சம் லேட்டாகி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி நல்லதை செய்யும். குரான் ஓதிட்டு படை, ஒரு குரான் ஓதிட்டு படை, அரமத்தியாளன் குரான் ஓதிட்டு படை என்று சொல்லி நல்லதை ஏவும் பொழுது இதைத்தான் இமாம் புசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டினாங்க. வஹாலி ஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஸீமா வஇன்ஹுமா மஹவாகன் நுஸ்ஹ ஃபத்தலீமி வஹாலி ஃபின் நஃப்ஸ வஷைத்தான, ஷைத்தானுக்கும் நீ மாற்றமாக நடந்துக்கோ, ஓட நஃப்ஸி ஓட ஆத்மாவுக்கும் நீ மாற்றம் செய். ஓட நஃப்ஸி ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு நீ கட்டுப்படாத, அதுக்கு மாற்றமாக தான் நீ நடந்துக்கோ. வஇன்ஹுமா மஹவாகன் நுஸ்ஹ ஃபத்தலீமி, நல்லதை தான் ஓட நஃப்ஸி ஏவுது, நல்லதை தான் உங்க மனசுல உருவாகுது என்று சொன்னாலும் உடனே செஞ்சிராத. ஃபத்தலீமி, கொஞ்சம் சந்தேகப்படுங்க. ஏன்னா நஃப்ஸே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நல்ல விஷயத்தை ஆர்டர் பண்ணுது என்று சொல்லி சந்தேகப்படுது. நல்லதை செய்ய வச்சு பின்னால் ஒரு ஃபர்லை பாலாக்கிறதுக்காக வேண்டி பிளேன் பண்ணி அந்த நஃப்ஸைகளை திசைது. அப்ப இந்த நஃப்ஸு 7 வகையான நஃப்ஸுகள் இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டதன் பிரகாரம் நஃப்ஸுல 7 படித்தரங்கள். நஃப்ஸு அம்மாரா, நஃப்ஸு லவ்வாமா, நஃப்ஸு முல்ஹிமா, நஃப்ஸு முத்மஇன்னா, ராவியா, மர்தியா, காமிலா. இந்த 7 படித்தரங்களையும் தாண்டியவர்கள் இறைநேசத்தின் விலாயத்தின் உச்சத்தை தொட்டவர்கள். அந்த நஃப்ஸை சரியான முறையில் பக்குவப்படுத்தி சிக்கர்களின் மூலமாக ஔராதுகளின் மூலமாக அந்த நஃப்ஸை சரியான முறையில வழிநடாத்தி நஃப்ஸுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நாம நஃப்ஸுக்கு எல்லா விஷயத்திலையும் மாற்றம் செஞ்சு கொண்டு போகும் பொழுது அந்த நஃப்ஸைகளுக்கு அடிமையாகிவிடும். அந்த நஃப்ஸுக்கு நாங்கள் அடிமையாகிட்டாக்கா அந்த நஃப்ஸை முதலாவது படித்தரத்தில் இருந்து அடித்த படித்தர அம்மாரால இருந்து லவ்வாமா, லவ்வாமால இருந்து முல்ஹிமா, முல்ஹிமாவில இருந்து தாண்டி முத்துமையினால் சொல்லக்கூடிய படித்தரத்தை அடைந்தவர்கள் இறைநேசர்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் இந்த நஃப்ஸ் என்ன செய்யும், உள்ளங்கள் அமைதி பெறும். அப்ப இப்படிப்பட்ட அமைதி என்று சொல்லக்கூடிய அந்த முத்துமைனா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டை படித்தரத்தை ஒரு நஃப்ஸ் அடைஞ்சிட்டாக்கா அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் ஈமானின் நிரப்பம் அடைந்தவர்களை சாலிஹீன்களை நல்லவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்டை படித்தரத்தை தரஜாவை அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ ரிட்டர்ன் வந்துரு. உனக்கு தரப்பட்ட சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய்,
நீ உன்னுடைய ரப்பின் பக்கம் மீண்டு வந்துடு. எப்படி ராதியத்தன் மர்தியா, அந்த நஃப்ஸின் ஆக உச்சகட்டம் 5வது 6வது படித்தரமாகிய ராதியா மர்தியா, நீ அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவராக, அல்லாஹ்வினால் நீ பொருந்திக் கொள்ளப்பட்டவராக, நீயும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவனும் அல்லாஹ் உன்னை பொருந்திய நிலைமையில் ராதியத்தன் மர்தியா, நீ பொருந்திக் கொண்டவனாக பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையில் என்னுடைய உண்மையான தூய்மை அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காமிலான் என்று சொல்லக்கூடிய உயர் பரிகரத்தை அடைந்த அந்த நல்லவர்களோடு சேர்ந்து நீ சொர்க்கத்தில் நுழைவாயாக என்று சொல்லி அந்த அரசுடைய 7 படித்தரங்களில் இந்த படித்தரங்களை எல்லாம் தாண்டியவர்கள், இதிலே சோதனை கண்டு வெற்றி பெற்றவர்கள் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகர்களுடைய காலம். எல்லா அம்சங்களிலேயும் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தியவர். எங்கட நஃப்ஸ் நாங்க எப்படி நஃப்ஸோடு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நஃப்ஸ் சொல்லுதா போயிட்டுருவோம். உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டா செஞ்சிருவோம். உன்னை சாப்பிடணும்னு சொல்லிட்டாக்கா நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டுருவோம், செஞ்சிருவோம். நஃப்ஸ் சொல்லுது இந்த இடத்துல இப்ப விஷாத்தோட தூங்கிருக்கன்னு சொன்னாக்கா தூங்கிடுறது, சுபகலாம படையன்னு சொல்லிட்டாக்கா படுத்துடுறது, பாவத்தை செய்யணும்னு நான் செஞ்சிடுறது. இதுதான் நஃப்ஸுக்கு நாங்க வழிபடுறது. இந்த நஃப்ஸுக்கு எப்பவுமே மாற்றம் செய்ய நடக்கும் பொழுது இதுதான் ஜிஹாதுல் அக்பர், மிகப்பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை, மிகப்பெரும் யுத்தத்தை உலகத்திலே செய்த ஒவ்வொரு இறைநேசர்களும் அல்லாஹ்விடத்திலே மேன்மை பெற்றவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அவங்கள மௌத்தானவர்கள் என்று நீங்க சொல்ல வேண்டாம். மௌத்தானவர்கள் வரா தக்குனு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹ் என்பார். அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், இவங்கள மௌத்தானவர்கள் என்று நீங்க சொல்ல வேண்டாம் என்ற ஒரு ஆயத்திலையும், இன்னொரு ஆயத்தில் வரா தஸ்தபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்த அந்த தியாகிகளை மௌத்தானவர்கள் என்று சொல்றது ஒரு புறம் இருக்க, அவங்க மௌத்தானவர்கள் என்று நீங்க நினைச்சு கூட பார்க்கலாம், நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். உங்களுடைய பார்வையில் அவங்க மௌத்தானவர்களாக இருந்துட்டாலும் அல்லாஹ் கிட்ட அவங்க ஹயாத்தோட உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, யுர்ஸகூன், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஃபரஹீன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் அவர்களுடைய மன்னரை வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டுகள், சந்தோஷமான வாழ்க்கைகள், சிறப்பான மகிமையான வாழ்க்கைகளை வச்சு கபரில் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மௌத்தானவர்கள் அல்ல, கபரில் அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுவது, சந்தோஷமாக ஹயாத்தோடு ஜீவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய பட்டியலில் முக்கியமான ஸ்தானத்தை பெற்றவர்கள் ஷாவுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு அவர்கள். இப்படிப்பட்டவர்களை சகவாசம் வைக்கும் பொழுது, அவர்களோடு அன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ் உயரிய மேன்மையான பதவிகளை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் பல்வேறுபட்ட தியாகங்களுக்கும் சோதனைகளுக்கு மத்தியில தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர, தன்னுடைய ஊர, வீட்ட, நாட்டை துறந்து அல்லாஹ்வின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் குவாரியர் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு தன்னுடைய குருநாதர், ஆத்மீக குருநாதரை சேஷை தேடி அவர்கள் பிரயாணிக்கின்றார்கள். அவர்கள் பிரயாணிக்கும் பொழுது அவர்களுடைய பிரயாணத்தோழர் அவர்களோடு சகவாசம் வச்சு பிரயாணத்தோழராக அவர்களோட போறாங்க. குவாரியர் என்று சொல்லக்கூடிய ஊர் நெருங்குகின்றது. ஒரு இடத்துல ஒரு மைதானத்தில் இருந்து குடித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி புத்தாடைகள், மென்மையான ஆடைகளை அணிஞ்சிக் கொண்டு குவாரியருக்கு போறான். போறதுக்கு முன்னால் அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் தியானத்தில் இருந்து மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ், குவாரியர் சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போறேன். அங்கு எத்தனையோ விதமான ஆத்மீக குருநாதர்கள், சேகுமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பெரும் பெரும் இறைநேசர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய சேகாக, என்னுடைய ஆத்மீக குருநாதராக நான் யாரை கைப்பிடிப்பது? அவரை எனக்கு நீ காட்டித் தொடரும் யா அல்லாஹ். சொன்னால் தானே நான் யாரிடத்தில் போய் நான் கை கொடுப்பது, யாரிடத்தில் மையத்தை செய்வது என்று சொல்லி எனக்கு புரியும். இல்லாவிட்டால் நான் தடுமாறி போய் யாரை தேடுவது என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கின்றேன் ரப்போடு சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இல்ஹாமியத்தின் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கின்றான். அங்கே இவருடைய வருகையை எதிர்பார்த்து
அஸ்ஸையது முஹம்மது கௌஸ் குவாலிஹி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஆத்மீக குருநாதர் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறார். குவாலிஹிற்கு போக இந்த இடத்தில் இந்த மண்டபத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி போறார். தன் 18வது வயசு இளம் வாலிபன். அங்கே இவர்கள் செல்வதற்கும் அங்கு அவர்களுடைய ஷேக் அஸ்ஸையது முஹம்மது கௌஸ் குவாலிஹி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பெரும் நாதாக்கள் பெரும் இறைநேசர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்களை வைத்து அவர்களுடைய தர்பாரிலே வகல் செய்து கொண்டிருக்கிறார்கள், உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆத்மீகத்தை பற்றிய பாடங்களை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சப்ஜெக்ட் நிப்பாட்டி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப ஜெனரேஷன்ல வந்த பௌதுலானம் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவர் இப்பொழுது இந்த இடத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி முடிக்க ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி அந்த இடத்துக்கு என்டர் ஆகுறாங்க, சமூகம் கொடுக்கிறாங்க. பல நூற்றுக்கணக்கான பெரும் இறைநேசர்கள் இவ்வளவு காலமாக அந்த செய்களுடைய சுகபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ மக்கள் இருக்க வந்த அந்த இளம் வாலிபரை பௌதநாயகத்தினுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி அவர்களை எல்லோருக்கும் வழிவிடுமாறு சொல்லி அவர்களை தமக்கு பக்கத்திலே கூப்பிட்டு உட்கார வைக்கின்றார்கள். உட்கார வைத்து மற்ற மக்களுக்கெல்லாம் இவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் இவர்களை கண்டதும் கிடையாது. என்னாலும் எவ்வளவு நாள் பழகியதை போட்டு இவர்களை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர்கள் தெரிந்த விடயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்த விதத்தின் பிரகாரம் ஷேக் அவர்கள் தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய முறையீடு அவர்கள் எப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கவர்கள், தற்காலத்தின் ஒரு குதுபாக திகழக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவர்களுடைய மகத்துவங்களை எல்லாம் இளவாலிபர் பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன புரிய மாதிரி இருக்கிறார். அவங்களை பற்றி அவர்களுடைய சேதநாயகம் அவர்கள் பெருசாக இருக்கக்கூடிய சபையினர்களுக்கு இருக்கக்கூடிய சபையினருக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட அவர்கள் 10 வருஷங்கள் ஷேகுடைய தொடர்பில், ஷேகுடைய தர்பியத்தில், ஷேகுடைய சகவாசத்தில் இருந்து தரியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆத்மீக துறையில் இன்னும் படிக்க வேண்டிய பாடங்களை எல்லாம் அஷேக் அஸ்ஸையது முஹம்மது கௌஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் மூலமாக பல்வேறுபட்ட பாடங்களை எல்லாம் ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி அந்த இடத்திலிருந்து அவர்களின் மூலமாக தர்பியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆத்மீகத்தின் உச்சத்தை கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த ஷேகுடைய தொடர்பில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து படிப்போம். முஹம்மது கௌஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த தொடர்பில் சகவாசத்தில் இருந்த ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி அவர்களுடைய ஷேக் நாயகம் தன்னுடைய அறைக்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு ஒரு அறையை ஏற்பாடு செய்து அங்கே தங்குவதற்கும் அவர்கள் நினைத்த நேரத்தில் ஷேகிடத்திலே வந்து எல்லா விதமான தர்பியத்துகளையும் நசீஹத்துகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தினார். 10 வருஷ காலங்கள் ஷேக் நாயகத்திடத்தில் இருந்து ஈரான் சாஹிப் நாகூரி அவர்கள் பல்வேறுபட்ட போதனைகளை படித்துக் கொண்டார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய ஷேக் நாயகம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான சாதினை அழைத்து சொல்லுகிறார்கள். ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி அவர்களை ஒரு தூர பிரதேசத்துக்கு, ஒரு தூர இடத்துக்கு ஒரு பிரயாணத்தை ஏற்பாடு செய்து அங்கே கொண்டு போய் அவர்களை விடுமாறு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார். ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி அவர்கள் போகின்றார்கள். போகின்ற இடம், அந்த இடம் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் இருக்கக்கூடிய இடம் அல்ல. ஆலமு ரிஜாலில் கைப், மறைமுகமான மனிதர்கள், மறைமுகமான அல்லாஹ்வின் உண்மை அடியார்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அதாவது பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உலகத்தை விட்டு மறைந்து விட்ட பெரும் இறைநேசர்கள் சமூகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஒரு வியாழக்கிழமை நாள் மாலை பொழுதிலே அங்கே போய் விடப்படுகின்றார்கள். கண்ணன் தனியாக ஈரான் சாஹிப் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அலி இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு
அந்த இடத்திற்கு பெரும் பெரும் இறைநேசர்கள் பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு சமூகம் கொடுக்கிறார். இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அங்கே பிரசன்னமாகின்றார்கள். அதே போன்று எத்தனையோ இறைநேசர்கள் 100 வருஷத்துக்கு முன்னால, 200 வருஷத்துக்கு முன்னால, 500 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்து மறைந்த மன்னரைக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கே சமூகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரோடும் சலாம் சொல்லி முசாபா செய்து மானக்கா செய்து பேசுகிறார்கள். அந்த இரவு முழுக்க இறைநேசர்கள் உலகத்தை விட்டு வாழ்ந்து மறைந்த பெரும் பெரும் நாதாக்களுடைய சகவாசங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள், அவர்களுடைய சகவாசத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் ஒவ்வொருவராக வந்து ஒவ்வொரு இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசன் அலி ஷாதிலி கதஸல்லாஹு சிர்ரஹு போன்ற பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு சமூகம் கொடுக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளக்கூடிய வாக்கியத்தை மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு காணுகிறார். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு, மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் உலகத்தில் பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 400-450 வருஷத்துக்கு முன்னாலேயே உலகத்தை விட்டு மறைஞ்சி மன்னரைக்கு போனவர். அவர்கள் எல்லாத்தையும் இப்ப மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். கடைசியாக ஜும்மாவுடைய நேரம் நெருங்கும் போது குதுபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் பியத்தி அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹு அந்த இடத்துக்கு பல்லாயிரக்கணக்கான இறைநேசர்கள் புடைசூழ அவர்களோடு அந்த இடத்துக்கு பிரசன்னமாகிறார்கள். வந்த மாத்திரத்திலேயே மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களை கண்டு தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து அவர்களை இறுக கட்டி அணைத்து மிக நீண்ட நேரம் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கௌதுல் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இருந்து நெஞ்சோடு நெஞ்சு அவர்களுடைய நெஞ்சை படும் விதத்தில் இருந்த மீரான் சாஹிப் நாகூரி ரலியல்லாஹு அவர்களுக்கு பல்வேறுபட்ட ஆத்மீக சந்த தொடர்புகள் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து பரிமாறப்படுகின்றது. அதற்கு பின்னால் அங்கே கௌதுல் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ரிஜால் ஆலம் ரிஜால் லைபல் சொல்லக்கூடிய அந்த உலகத்தில் அவர்கள் அங்கே சமூகம் கொடுத்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முத்துவா பிரசங்கம் செய்தார்கள். இந்த செய்திகளை எல்லாம் அல்லாமா மாதிபு சிறுத்தை இமாம் அல்-அரூஸ் சையத் முஹம்மது மாப்பிள்ளை நபியார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வரலாற்றை அப்படியே தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நாங்க நினைக்கலாம், எவ்வளவு காலத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால, 500 வருஷத்துக்கு முன்னால, 800 வருஷத்துக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால உலகத்தை விட்டு மறைஞ்சவங்களுக்கு திருப்பி எப்படி உலகத்துக்கு வாழ்ந்து கேளும் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான். அதற்கு நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய எத்தனை வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் போனாங்க. மிஅராஜ் போற நேரம் ஃபர்ஸ்ட் எங்க போனாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. மக்காவுல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸால போய் பார்த்தாக்கா போற வழியில கசீபுல் அஹ்மர் என்று சொல்லக்கூடிய இடத்துல நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை கண்டேன். அவங்க கபருக்குள்ளாக நின்று தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவங்களுடைய கபரை நான் பார்த்தேன். கபர நிலத்துக்கு மேலே இருக்கிறது, பூமி கடியில இருக்கக்கூடியது. அந்த இடத்துல நான் அவங்களுடைய கபரை கண்டேன். கபருக்குள்ளாக அவங்க நின்று தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்கு போயிட்டாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னால போன அந்த கபருக்கு சென்ற அவங்க இன்றைக்கு கபர்ல அவங்க நின்று தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுக்கு பின்னால மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு பார்த்தா அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே நிற்கிறாங்க. இந்த கபர்ல நின்று தொழுது கொண்டிருந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்திருந்தாங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தில தோன்றிய முதல் மனிதர் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க. அத்தனை நபிமார்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல என்டராகிட்டாங்க, பிரசன்னமாக இருக்கிறாங்க. எப்படி ஏழும் 1000 வருஷத்துக்கு முன்னால உலகத்திற்கு முதல் மனிதராக வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமே என்ன செஞ்சிக்காங்க? இங்க வந்திருக்காங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால உலகத்தை விட்டு மறைஞ்சவங்க. அதற்கு பின்னால் உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரோடையும்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸாஃபஹா செஞ்சு பேசினாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு நபிமார்களுடைய ஃபேஸ் கட் எப்படி இருந்துட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சஹாபியை பார்த்து இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சஹாபியை போட்டு இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏண்ட ஃபேஸ் கட்ல இருந்தாங்க என்று ஒவ்வொரு நபிமார்களுடைய இந்த ஃபேஸ் கட் பார்த்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு? அந்த 2 ரக்காத்துக்கள் தொழுவிக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் மௌனமாக நின்று தொழுதாங்க. இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகின்றது? உலகத்தை விட்டு நபிமார்கள் உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் மன்னரையில் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிமார்கள் அவர்கள் கபரில் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படும். நபிமார்களுடைய அந்தஸ்தை விட எவரோ குறைந்த சுகதாக்களே கபர்ல ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுது, சந்தோஷமாக அவங்க கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர் சுகதாக்களை விட எவ்வளவோ தரஜாவில் அந்தஸ்தில் ஸ்டேண்டர்டில் கூடிய உயர்ந்த அந்த நபிமார்களுடைய நிலை என்ன? அவர்கள் கபரில் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவங்க ஜீவித்துக் கொண்டு ஹயாத்தோடு இருந்ததனால தான் அவங்க கபருக்கு போயிட்டு எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் தாண்டினத்துக்கு பின்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போகும் பொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எல்லா நபிமார்களும் சமூகம் கொடுத்தாங்க. அங்க இருந்து எல்லாத்தோரையும் பேசி கலைஞ்சிட்டு அங்க இருந்து 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை டைரக்டாக சந்திக்க போனாங்க. போற நேரத்திலேயும் முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாவது வானத்தில் இப்படி அஞ்சாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருந்தாங்க. அந்த வானத்தில் அவங்களை சந்தித்து பேசினாங்க என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு படித்து தரக்கூடிய பாடம். இதை நாங்க நம்புறோமா இல்லையா? நபிமார்கள் எல்லாரும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தாங்க, இல்ல அதெல்லாம் ஏற்றுக்கொண்டேரான்னு சொன்னாங்க, நாங்க முஸ்லிமா இல்லையா இப்போ யோசிக்கிறோம். அதெல்லாம் அப்படி நம்பி எல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் நம்பிதான் ஆகணும் என்ற விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபிமார்கள் ரசூல்மார்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் மீண்டும் பிரசன்னமாகக்கூடிய ஆற்றல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஈரான் சார்பு நாகூரி அவர்கள் ஆலமுல் ரியாலில் லைப்ரரி சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கு போயிட்டு அவங்களுடைய ஷேகுடைய உத்தரவு கொண்டு போனாங்க. அங்க போயிட்டு குதுபு நாயகம் உட்பட அமீர் கபீர் ரிஃபாயி நாயகம் உட்பட ராஜா மொய்னுத்தீன் சிஸ்தி எழுதியெல்லாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி எழுதியெல்லாம் போன்ற பெரும் நாதாக்களை எல்லாம் அந்த இடத்துல சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய கலந்துரையாடக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் பெற்றார்கள் என்ற வரலாறுகளை அவர்களுடைய வரலாறு நாம் படிக்கக்கூடியதாக கொண்டிருக்கின்றன. எனவே மீனான் சாஹிப் நாகூரி அவர்களுடைய ஃபைல் பரக்கத்துகள் கராமாத்துகளை என்றென்றும் அனுபவிக்கக்கூடிய கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியங்களை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு தந்து அவர்களுடைய இந்த சிறப்பான மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய உருவத்தை கொண்டு கராமத்தை கொண்டு ஃபைல் பரக்கத்துகளை கொண்டு அனைவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துக்கள் நாட்ட தேட்டங்கள் அனைத்தையும் யாருக்கு நிறைவேற்றி தந்து எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் நோய்கள் துன்பங்கள் ஆபத்துக்கள் முசீபத்துக்கள் இருக்குமோ அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு கராமத்தை கொண்டு அனைத்தையும் அகற்றி வைத்து அவர்களுடைய ஃபைல் வரக்கத்துகளை கொண்டு அனைவர்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அகற்றி வைத்தார்கள். ஈருலக பாக்கியம் பெற்ற நன்மக்களாக நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக நாம் அனைவர்களையும் கபூல் செய்தவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான அறிவித்தல், அதாவது வரக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்க கிடு எப்படி இஸ்ரூ பண்ணப்படுகின்றது என்று சிலர் கேட்கின்றார்கள். அதனால பயானையே சொல்லி காட்டுகிறோம். கிடு சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் கடைசி தினத்தில இங்க எத்தனாம் தேதி கிடு இஸ்ரூ பண்ணப்படும் என்ற செய்திகள் எல்லாம் அந்த நோட்டீஸ்ல போடப்பட்டிருக்கிறது. அந்த கிடு சம்பந்தமான டீட்டெயில்கள் யாரை கண்டக்ட் பண்ணணும், எப்படி அதை எப்படி இருக்கணும் என்ற முழுமையான டீட்டெயில்கள் அந்த நோட்டீஸை பார்த்து சம்பந்தப்பட்டவர்களோடு அதை பற்றி பேசி இன்ஷா அல்லாஹ் அதற்கு தேவையானவர்கள் கிடுகளை முதல் பண்ணிக்கொள்வர். அல்லாஹ் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.